செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பிடிந்த டீம் வர்தா மெமோரியல் வர்சஸ் கேமர். ஸோ ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே டீம் வர்தாக்காக. அந்த சைடில் சுரேஷ் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கேமர்ஸ்லேருந்து குரு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கு மகேஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஸோ ஸ்ட்ரைட்டில் ஒரு விக்கர் ஷாட் அண்ட் அங்கே ரன் அவுட் டைரக்டேட் பத்திரிக்கை அம்பையர்ஸ் கால். விக்கெட் சிக்னல் கை தூக்கியிருக்காரு. விக்கெட் நம்பர் 1 ரன் அவுட் பண்ணுவா லாஸ் பண்ணுறாங்க எங்கள் டீம். நெக்ஸ்ட் பால் சுவிட்ச் இட் ஃப்ரம் சுரேஷ் அண்ட் ஃபீல்டர் தான் போய் கலெக்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் த்ரோ அடிச்சுட்டு ஃபீல்டர் விழுந்துட்டாருங்க. கரெக்டாக அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு ட்ரிபிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 3 உள்ள அந்த சுபாஷ் இருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். செஞ்சுலாம் ப்ளே அண்ட் லாங் ஆஃப் ஃபீல்டர் தான் கலெக்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஃப் கடர் அண்ட் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் சுவிட்ச் ஹிட்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண எபி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கராக உள்ளே வந்துருக்குது அண்ட் டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. சுவிட்ச் ஹிட் அண்ட் எட்ஜ் வாங்கி தான் ஏறி இருக்கு. ஸோ ஃபீல்டர் அங்கே ஸ்லிப் ஆகிருக்கு அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஷார்ட் பால் அண்ட் ஸ்ட்ரைட்டில் ஹேஜ் ஃபீல்டர்ஸ் இல்லை, பால் டிவைட் ஆகிருக்கு மேடுபட்டு. எல்லாருக்கும் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். திரும்பி அதேதான் அடி ஸ்ட்ரைட் த ஃபார்வர்ட் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் சாக முயற்சி அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஷாட் அண்ட் நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. லெக் பைஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஏதாடி குயிக்கராக உள்ளே வந்திருக்கு. இந்த டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண குரு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கார்ஸ் மேலே ஹேட் அண்ட் டபுளுக்கான கால் இருக்குது. பள்ளத்தில் விழுந்திருக்கு பால். ஒரு டபுள் மட்டுமே. திரும்பி அதே ஷாட்டுக்கான முயற்சி, பட் இந்த வாட்டி தப்பான இடத்துல போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஃப் கலர் சிக்க பால் மிஸ் பண்ணியிருக்கு. டாட் பால். திரும்பி அதே திரும்பி இந்த வாட்டி கண்டிப்பாக டபுள் எடுத்துருவாங்க. மிஸ்ஃபீல்ட் அண்ட் ஒரு டபுள் மட்டுமே. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபார்வர்ட் கட் பண்ண முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் ஸ்லோ ஹேர் வேணால் வந்தது, கரெக்டான வெயிட் பண்ணி அடிச்சிருக்காங்க. சிங்கிள் அண்ட் மிஸ்ஃபீல்ட். ஒரு அப்படியே சிங்கிள் மட்டுமே. ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 4th ஓவர் கண்டினியூ பண்ண சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஏறி போய் சும்மா டொக்கு மட்டும் வச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். நெக்ஸ்ட் பால் லெக் சிக்கா மட்டும் தட்டி தூக்கி இருக்கு. விக்கெட் நம்பர் 2 எடுத்து கொடுக்குறாரு சதீஷ். இங்கே நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் தினேஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஷாட் அண்ட் சிங்கிள் மட்டுமே. சஃபல் அண்ட் பாலை உள்ளே விட்டுருக்காங்க. டாட் பால். சென்சுலாக ப்ளே பண்ணியிருக்காங்க லெக் சைடில். ஸோ சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ 4வது ஓவரோட லாஸ்ட் பால். சென்சுலாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் கையில் விக்கெட். நம்பர் 3 எடுத்து கொடுக்குறாரு சதீஷ். ஓவரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண சுரேந்தர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சுலாக ப்ளே பண்ணியிருக்காரு சுரேஷ் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த ஸ்ட்ரைக்கில் நம்பர் 5 உள்ள அந்த பர்னி இருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நிக்கன் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க கீப்பர். டாட் பால். இதாடி சென்சுலாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஆஃப்ல அண்ட் சிங்கிள் மட்டுமே. நான் அதான் பாருங்க கால் பட்டி கரெக்டாக பின்னாடி போயிருக்கேன் அண்ட் லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. பர்னி ஏதோ ஒரு சுவிட்ச் அண்ட் பால் குயிக்காக போகுது.
ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் டுடேவாக இருக்குமான்னு பார்க்கும்போது ஸோ ஃபீல்டர் எடுத்து பாலை பக்கத்தில் பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு ட்ரிபிள் எடுத்திருக்காங்க. ஸோ 5வது ஓவரோட லாஸ்ட் பால் சுரேந்தர் கிட்டே இருந்து சுவிட்ச் நாடியா சுரேஷ் அண்ட் உள்ள பைஸில் ஓடி இருக்காங்க. ஸோ சிங்கிள் அண்டு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த பேர் இதுல இந்த ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண எப்படி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குயிக்கர் அண்டு ஸ்ட்ரைட்டில் ஹிட் பை வர்னி. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ நெக்ஸ்ட் பால் மேலேப்பட்ட லெக் பாய்ஸில் டாட் பால் மட்டுமே. ஸ்விங்கருமே சம்பேரிட்டு வந்து எந்த ஒரு காலும் இல்லை. டாட் பால் கால் தான் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவரில் 2 டாட்ஸு ப்ரெஷர் போட்டிருக்காங்க. இல்லாட்டி ஸ்டெப் டவுன் அண்ட் ஃபார்வர்டாக கட் பண்ண முடியல. ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் வந்து ஒரு ஒயிட் +2 இருந்தது. ஸோ என்ன கான்செப்ட்னா வீடியோ டைமிங் ரொம்ப அதிகமாக போகிறதுனால சம் ஆஃப் த எக்ஸ்ட்ராஸை கம்மி பண்ணிடலான் இருக்கேன். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் பால் எப்படிக்கிட்ட இருந்து ஃபேஸ் பண்ண சுரேஷ். ஸோ நிக்காச்சு வராங்க பார்த்தா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். கேமர்ஸுக்காக ஆன்சரில் அரவிந்த் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து உதயா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் நிற்கேன் பால் பின்னாடி. ஸோ மிஸ்ஃபீல்ட் ஆன் பார்க்கும்போது போலர் 2 அடிச்சிருக்காங்க. அண்டு இப்போ இது ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். ஓ நல்ல பால் ஹெல் ரைசிங் பால் வந்திருக்கு. டாட் பால் சிக்னல். ஓ சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி இந்த அடி அந்த சைடில் பிரவீன் வந்திருக்காரு. ஸோ அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்டு நல்ல த்ரோ ஒரு சிங்கிள் மட்டுமே. சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க லெக்கில். இன்னும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே மேன் கேன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட்டாகவே. அரவிந்த் தன்னோட விக்கெட் அங்கே லாஸ்ட் பண்ணியிருக்காரு. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண முகிலன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடில் போட்டிருக்காங்க. அண்டு ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு. இப்போ கூட எடுக்க முடியல. குயிக்காக ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இதை ஸோ சைட் பிரவீன் வந்திருக்காரு மற்றும் வந்து அப் டு போயிருக்காரு கீப்பர். இங்கே ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. நல்ல ஸ்டாப். அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஒரு ஆஃப் ஷாட் அண்ட் கீழே கேட்சுக்கு வரல அண்ட் மிஸ் ஃபீலும் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரு டபுளாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க இந்த பேர். சுவிட்ச் ஹிட் ஃப்ரம் எபி அண்ட் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போலர் 2 காய் பிடிச்சி வச்சிருக்காங்க. அண்டு அம்பையர் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. திரும்பி ஒரு நேக் அண்ட் பால் பின்னாடி குயிக்காக போயிருக்கு. அங்கே இருக்க ஃபீல்டர் தான் வார்க் உளுந்ததாக எடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் லெக் சைடில் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் பால் G2 லேண்ட் ஆகிருக்கு. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல டேக்காங்க விக்கெட் நம்பர் 2 லாஸ்ட் பண்ணுறேன் டீம் கேமர்ஸுங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் லோகேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் நிற்கேன் பால் ஒன் பேஜ் ஷாட் த கீப்பர் டாட் பால் லெக் கட்டர். திரும்பி ஒரு நல்ல பால் போட்டிருக்காங்க. மீண்டும் டாட் பால். லோ ஃபுல் டாஸ் அண்ட் சைடு த ஃபார்வர்ட். அங்கே ஒரு ஈஸி ரன் அவுட் கிடச்சிருக்கு விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் கேமர்ஸுங்க. ஸோ சுவிட்ச் ஹிட் ஃப்ரம் எபி அண்ட் இந்த ஓவருக்கான கனெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ டபுள் கன்ஃபார்ம். அது தாண்டி ஓடுறது போனஸ். நல்ல ஸ்டாப் கீப்பர்கிட்ட இருந்து டபுள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் அண்ட் சென்ட்ரலாக பின்னாடி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அடி கீப்பருக்கு தான் ஒர்க்கு. டபுள் அண்ட் 2G சிக்னல் கிடச்சிருக்கு. 4th ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் ஃபீல்டரை தாண்டி இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ சேப்புக்கான முயற்சி அண்ட் பால் விளையாண்டு டாட் பால். இன்னைக்கு ஹேண்ட் பால் பின்னாடி போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே.
ஆன் சைடில் நம்பர் 5 உள்ள அந்த குரு இருக்காரு, பார்ப்போம். ஓ அடிக்க நினச்சது வேற. ஸோ பால் பட்டு வந்திருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால், டாட் பால். திரும்பி ஆஃப் கரண்ட் விக்கெட். ஸோ ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு, ஒயிட் ப்ளஸ் விக்கெட் இங்கே கிடச்சிருக்கு. நம்பர் 6 நியூமன் பார்த்திபா வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால். ஸோ அங்கேயே டூக் வச்சுட்டு குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. 5வது ஓவர் கண்டிப்பான சுரேஷ் வந்திருக்காரு, ஃபஸ்ட் பால் சுவிட்ச் ஹிட் அண்ட் மேலே பட்டிருக்கு, லெக் வைஸில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஓ அதான் பால் திரும்பி குயிக்கலாம் உள்ள யாக்கர் பால் வந்திருக்கு, டாட் பால். ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்கில் ஒரு ஸ்ட்ராங் ஹிட், கீழே யாருமே இல்லை. ஸோ அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் எடுத்திருக்காங்க. ஸோ பவுண்ட்ரியான்னு பார்க்கும்போது போலன்னு தான் நினைக்கிறேன், பட் இவங்க ஒரு போயிருக்கு. ஸோ பவுண்ட்ரி நம்பர் 1 இன்னைக்கான டேல வந்திருக்கு குரு ஒரு பேட்லேருந்து. பால் குயிக்கரா காலையில் வந்து அடிச்சிருக்கு, காலையெல்லாம் கண்டிப்பாக போல்டு மிஸ் ஆகும், ஒரு சிங்கிள் மட்டுமே எல்பியில். பால் குயிக்கரா உள்ளே வந்துருது, டாட் பால். விக்கெட் அண்ட் லாங் ஆஃப் ரீஜனில் ஹிட். ஓ சைடு த ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக ரியாஸ் வந்திருக்காரு, ஒரு ஓவருக்கு வெட்டி பண்ணணும்னா தேவை 10. ஃபஸ்ட் பால் ஹைட் ஏற்றி விட்டுருக்காரு, டிஸ்டன்ஸ் போகலை, கீழே யார் மர்னி கீழே கையில் வந்து விழுந்துருக்கு. விக்கெட் நம்பர் 1. சரி விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீமுங்க. ஸோ நம்ம 7 பொசிஷனில் நியூமன் சதீஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் செஞ்சுலாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 4 பாலுக்கு தேவை 9 ரன்னு. சார் முயற்சி ஏஜென்ட் பால் பின்னாடி. ஸோ ஓட்டில் நின்று சான்ஸ் பார்க்கலான்னு பார்த்துருக்காங்க, ஒரு டாட் பால் மட்டுமே. வெற்றி பண்ணாலும் 3 பாலுக்கு 9 ரன் வேணும். ஷார்ட் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. இந்த வாட்டி ஒரு டபுள் கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓவர் பவுன்ஸ் அண்ட் ஒரு 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் 2 பால் 8 ரன். திரும்பி இன்னரேஜ் அண்ட் ஓடி இருக்காங்க, அங்கே வச்சு அப்படியே அவுட்டே ஆள்தாங்க. குரு தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஓ ஒரு பால் வெற்றி பெறணும்னா தேவை 7 ரன்னு பார்ப்போம். ஓ இது பால் கிரவுண்ட்லேயே போயிருக்கு. ஸோ இந்த ரன்னிங் ரன்ஸோட டீம் வர்தா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் கேமர்ஸ்.